Guys, welcome back to my channel DevOps by Sechiko. So today நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா செட்டப் லினக்ஸ் இன் விண்டோஸ். நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ பிஃபோர் நம்ம லினக்ஸ் செட்டப் பண்றதுக்கு முன்னாடி ஐ நீட் டு ஷேர் த திங்ஸ் அபவுட் வை வி ஆக்சுவலி நீட் லினக்ஸ் இன் ஆர் சிஸ்டம். ஸோ பேசிக்கா பாத்தீங்கன்னா நார்மலா விண்டோஸ் அண்ட் மேக் லினக்ஸ் இந்த மூணு ஆப்ரேட்டிங் சிஸ்டமே மோஸ்டா ஃபேமஸா இருக்கு. பட் இந்த இண்டஸ்ட்ரி லெவல்ல போயிட்டீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கல்ச்சர் ஆர் ஐடி ஆர்கனைசேஷன் போயிட்டீங்கனாலே அவங்க மோஸ்டா லினக்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்? The reason behind that is Linux is more secure. Yes, the security of Linux is ultimate. Before you install something in Linux, நீங்க ஏதாச்சும் ஒரு பேக்கேஜஸ் ஆர் அப்ளிகேஷன்ஸ் ஆர் டிபெண்டன்சிஸோ இதை எதை இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடியும் லினக்ஸ் ஆஸ் a permissions and you need to give a proper password for that. After that only it allows you to uninstall that. So the security thing is very important in our software engineering culture or IT industry culture. So security is ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் இல்லையா? ஸோ லினக்ஸ் அதை நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. செகண்ட் திங் இஸ் ஓப்பன் சோர்ஸ். எஸ், லினக்ஸ் இஸ் ஓப்பன் சோர்ஸ். அன்லைக் விண்டோஸ் அண்ட் மேக், நம்ம விண்டோஸோ ஆர் மேக்கோ வந்து நம்ம பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். பட் லினக்ஸ் இஸ் ஓப்பன் சோர்ஸ். தேர்ட் திங் இஸ் கஸ்டமைசேஷன். எஸ், பேஸ்ட் ஆன் லினக்ஸ் அப்படின்றது ஒரு பேஸ் இமேஜ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இஃப் ஐ கேன் ஐ வாண்ட் எனி அதர் ஃபீச்சர்ஸ் லைக் நான் நாளைக்கே வந்து எனக்கு இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வேணும் ஆர் இப்படி வேணாம் எனக்கு ஒரு கமெண்ட். ஸோ ஒரு லிஸ்ட் பண்றதுக்கு எல்எஸ் அப்படின்ற ஒரு கமெண்ட்டுக்கு பதிலாக நான் எல்ஐஎஸ்டின்ற கமெண்ட்னாலும் ஐ கேன் ஏபிள் டு ஆட் தட். ஸோ ஐ கேன் ஏபிள் டு கஸ்டமைஸ் த லினக்ஸ் பேஸ்ட் ஆன் மை நீட். ஸோ லினக்ஸ் அப்படின்ற ஒரு பேஸ் இமேஜ் ஐ திங்க் வி ஹாவ் உபுண்டு, சென்டோஸ், டெபியன். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வச்சு வாட் எவர் பேஸ்ட் ஆன் ஆர் நீட் வி கேன் ஏபிள் டு யூஸ் லினக்ஸ். ஸோ த தேர்ட் திங் இஸ் customization and the fourth thing is lightweight. Yes, Linux is lightweight in nature comparatively like other operating system. Linux வந்து ரொம்ப lightweight. So these are the reasons why we actually uh, use Linux. Like இதுதான் வந்து அதர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல இருந்து லினக்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் ஹை ப்ரையாரிட்டியா வச்சுக்கிறதுக்கு ரீசன். வாட் இஸ் த ஆக்சுவல் நீட் ஃபார் ஐ கிரியேட்டிங் திஸ் வீடியோ? ஏன்னா டெவாப்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ண டைம்ல if I using Linux, I need Linux in my machine, but I don't have Linux in my Windows in machine because I have only Windows machine. Or the other option is I need to have that cloud thing like AWS, Azure, and GCP. எனக்கு வந்து I need a machine, but I don't have a machine also. So இந்த ரெண்டு ஆப்ஷன் இல்லைன்னா I go with WSL, but I'm not எனக்கு WSL யூஸ் பண்றப்போ குட்டா இல்லை. ஸோ ஐ ஜஸ்ட் சர்ச் அபவுட் லைக் நம்ம என்ன ஃபீச்சர் நல்லா இருக்கும் அந்த மாதிரி சர்ச் பண்ணப்போ ஐ எண்ட் அப் லைக் திஸ். ஸோ ஐ நீட் டு ஷேர் வித் யூ ஆல். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் யூசிங் விண்டோஸ். என்ன மாதிரியே நீங்க எல்லாமே விண்டோஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இஃப் நீங்க லினக்ஸ் கத்துக்கணும், நாட் ஓன்லி டெவாப்ஸ், நார்மலாவே லினக்ஸ் இஸ் யூஸ்ட் இன் மெனி அதர் ஃபீல்ட்ஸ். ஸோ நீங்க லினக்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றப்போ யூ மே யூஸ் திஸ் மெத்தட். ஐ ஸ்டார்ட் மை ஸ்க்ரீன் ஷேர். ஸோ ஹியர் இஸ் த பிளாக் ஐ கிரியேட்டட் ஃபார் திஸ். இஃப் உங்களுக்கு எந்த மாதிரியான டவுட்ஸ் இருந்துச்சு, வீடியோ கிளியரா இல்ல, லைக் சம்திங் ஏதாச்சும் நீங்க டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா யூ ஃபாலோ திஸ். நீங்க வந்து கண்டிப்பா ப்ராப்பரா செட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் boot and initial setup. So normally I'll just before that I'll go with this. Yeah, so basically நம்ம வந்து உபுண்டோட இமேஜை இன்ஸ்டால் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்காக டவுன்லோட் உபுண்டோ இன் டெஸ்க்டாப் ஃபர்ஸ்ட் நான் போய் டவுன்லோட் பண்ணிடுறேன். ஐ ஆல்ரெடி இன்ஸ்டால் இன் மை மெஷின். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் தட். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 5.8 GB ஐ ஆல்ரெடி இன்ஸ்டால்டு தட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உபுண்டு 24/4 டெஸ்க்டாப் ஏஎம். ஸோ இதை ஓப்பன் பண்ணி நார்மலாக ஒரு விஎஸ் கோடோ ஒரு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறப்போ என்ன மாதிரியான அலோ ஆக்சஸ் கொடுத்து நார்மலாக உங்களோட சிஸ்டம்ல நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுவீங்களோ த சேம் திங் ஆஃப்டர் நீங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா ஒன்ஸ் யூ சர்ச் ஹியர் அஸ் உபுண்டு யூ கேன் ஏபிள் டு ஓப்பன் திஸ். ஸோ இங்க பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்டே வந்துடுச்சு. லைக் உங்களுக்குமே வந்து ஆஃப்டர் நீங்க ப்ராப்பரா செட்டப் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்துடும். ஆஃப்டர் த திங் ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி வந்து உங்களோட விண்டோஸ் மிஷினுக்கு பாஸ்வேர்ட் செட் பண்ணுவீங்களோ ஸோ அதே மாதிரி த சேம் கமெண்ட் பாஸ் WD. ஸோ ஒன்ஸ் நீங்க இதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இட் ஆஸ்க் ஃபார் ப்ராப்பர் பாஸ்வேர்ட். ஸோ நீங்க அந்த பாஸ்வேர்டை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கான பாஸ்வேர்டை நீங்க செட்டப் பண்ணிக்கணும். ஸோ ஆஃப்டர் தட் யூ நீட் டு கிரியேட் அ யூசர் ஃபார் யூ பிகாஸ் நீங்க யாருன்னு உங்களோட சிஸ்டம்க்கு தெரியணும் இல்லையா? ஸோ அதுக்கு யூ நீட் டு கிரியேட் அ யூசர். ஸோ அதுக்கான கமெண்ட்ஸை வந்து நான் உங்களுக்கு என்னோட பிளாக்ல கொடுத்துருக்கேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா சூ ஹைஃபன் ஆப் கெட் அப்டேட் ஆப் கெட் இன்ஸ்டால் சூடோ யூசர் மோட் ஏஜி சூடோ யுவர் யூசர் நேம் அண்ட் எக்ஸிட். ஸோ இங்க சூ அப்படின்றது நம்மள யார் நம்மளோட ரூட் யூசருக்கு எடுத்துட்டு போயும் அங்க போயிட்டு ஆப் கெட் அப்டேட். ஸோ நம்ம வந்து நம்மளோட லினக்ஸ் மிஷின் லைக் நம்மளோட உபுண்டு மிஷின் அப்டேட் பண்றோம். அப்படி அப்டேட் பண்ணிட்டு சூடோ அப்படின்றத நம்ம இன்ஸ்டால் பண்றோம். சூடோ அப்படின்றது என்னன்னா இட்ஸ் அ பேக்கேஜ் திங். லைக் நார்மலா நீங்க
நோட் யூஸ் பண்றப்போ பாத்தீங்கன்னா தெரியும் npm இன்ஸ்டால் ஜீன் கொடுப்போம் இல்லையா. ஸோ எல்லாமே நம்ம npm வச்சு இன்ஸ்டால் பண்ணுவோம். அந்த மாதிரி லினக்ஸ்க்கு சூடோ வச்சு இன்ஸ்டால் பண்றோம். அண்ட் யூசர் மாட் ஏஜி சூடோ யுவர் யூசர் நேம். ஸோ இங்க யூசர் நேம் நீங்க உங்களோட யூசர் நேம் வச்சு ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் எக்ஸிட். ஸோ ஆஃப்டர் தட் நீங்க வந்து இங்க கொடுக்கலாம் சூடோ ஹூ ஐ. ஸோ இங்க பாத்தீங்கன்னா கொடுத்தேன்னா சூடோ ஹூ ஆம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா என்னோட இது ஆஸ் பர் மை பாஸ்வேர்ட். ஸோ இங்க வந்து நான் ரூட் யூசரா இருக்கேன். ஸோ இட் ஆஸ் பர் மை ரூட் யூசர். ஆஃப்டர் தட் இப்போ நீங்க ஏதாச்சும் ஒரு சின்னதா ஒரு பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்றீங்க. நார்மலா வந்து நீங்க இப்போ இஃப் ஐ இன்ஸ்டால் npm ஐன்னு வச்சுக்கோங்களேன். ஐ இன்ஸ்டால் npm ஐ திங்க் இட் ஷோஸ் ஃபார் எரர்ஸ். சாரி, யா, npm வந்து நான் என்னோட ரூட் யூசர்ல இன்ஸ்டால் பண்றேன். ஸோ இட்ஸ் நாட் குட். ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் டைரக்டரிக்குள்ள தான் நீங்க போய் இன்ஸ்டால் பண்ணி. இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள். நார்மலா இப்போ நீங்க வந்து டாக்கர் இன்ஸ்டால் பண்றீங்க. ஐ திங்க் ஐ ஹேவ் டாக்கர் ஹைஃபன் ஹைஃபன் வெர்ஷன். யா, நான் டாக்கர் ஹைஃபன் வெர்ஷன் கொடுக்குறேன். இப்போ நான் டாக்கரை வந்து நான் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா யூ நீட் டு கிவ் தட் திங். இங்க பாத்தீங்கன்னா நான் மென்ஷன் பண்ணிருப்பேன் சூடோ ஆப்ட் அப்டேட் சூடோ. இது வந்து நீங்க கொடுக்கணும். நார்மலா ஒவ்வொரு டைமும் என்ன பண்ணா இது உங்களோட சிஸ்டமா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆஃப்டர் தட் யூ நீட் டு கிவ் திஸ் சூடோ ஆப் இன்ஸ்டால் நெட் டூல்ஸ் ஓபன் எஸ்எஸ்ஹெச் சர்வர். இங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நார்மலா என்னோட உபுண்டுக்கு வந்து எந்த டைப் ஆஃப் ஆக்சஸும் இருக்காது. ஸோ யூ நீட் டு பெர்மிட் ஆக்சஸ். இப்போ நான் என்ன பண்றேன்னா என்னோட நெட் டூல்ஸ்ன்றது, அதாவது நெட்வொர்க் டூல்ஸ், இந்த நெட்வொர்க் டூல்ஸ்னா நான் என்னோட சூடோ ஆப்ல இன்ஸ்டால் பண்ணிட்டு அண்ட் ஓப்பன் எஸ்எஸ்ஹெச் சர்வர் இதையும் நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இந்த ஓப்பன் எஸ்எஸ்ஹெச் சர்வர் என்ன பண்ணும் அப்படின்னா ஐ கேன் ஏபிள் டு கனெக்ட் மை உபுண்டு மெஷின் வித் மை விஎஸ் கோட். நார்மலா ஓப்பன் எஸ்எஸ்ஹெச்ன்றதை என்னால கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஓப்பன் எஸ்எஸ்ஹெச் வந்து நம்ம ஐ திங்க் ஆல்ரெடி ஐ ஹேவ் தட். யா, ஐ ஆல்ரெடி ஹேவ் தட். ஸோ அதனால எனக்கு ஜீரோ அப்கிரேடட், ஜீரோ நியூலி இன்ஸ்டால், ஜீரோ டு ரிமூவ் இருக்கு. இப்போ நான் வந்து சூடோ ஆப் அப்டேட் கொடுக்குறேன். இப்போ பாத்தீங்கன்னா என்னோட ஹோல் உபுண்டு மிஷினுமே வந்து அப்டேட் ஆகும். அப்கிரேடபிள் வந்து கிடைச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் நம்ம இது ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா நார்மலா எஸ்எஸ்ஹெச் ஆக்சுவலி எதுக்கு அப்படின்றப்போ என்னோட ரிமோட் மிஷின் ஆக்சுவலி இது வந்து ஒரு உபுண்டு மிஷின். பட் இந்த உபுண்டு மிஷினை என்னோட பேஸ் மிஷினான விண்டோஸ் கூட நான் கனெக்ட் பண்றேன். ஸோ அதுக்கு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட விஎஸ் கோட் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த விஎஸ் கோட்ல எஸ்எஸ்ஹெச் அப்படின்ற எஸ்எஸ்ஹெச் யூஸ் பண்ணி நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு எனக்கு வந்து என்ன தேவைன்னா விஎஸ் கோட் வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து விஎஸ் கோட் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ டவுன்லோட் விஎஸ் கோட். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ நார்மலா என்னோட ஆக்ஷன் மிஷின் வந்து விண்டோஸ். ஸோ அதுக்காக நான் விண்டோஸ் மிஷின்ல இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஐ ஆல்ரெடி ஹேவ் தட். ஸோ நீங்க போயிட்டு விஎஸ் கோட்ல போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களோட ஆக்சுவல் டெர்மினல் இருக்கு இல்லையா. ஸோ அந்த டெர்மினல்ல போயிட்டு ஐஎஃப் கன்ஃபிக்னு கொடுக்கணும். ஸோ இந்த ஐஎஃப் கன்ஃபிக் கொடுத்தீங்க அப்படின்னா இட் ஷோஸ் த ஐபி அட்ரஸ் ஆஃப் யுவர் ஆக்சுவல் உபுண்டு மிஷின். இது வந்து செக்யூரிட்டி ரிலேட்டடான திங். ஸோ ஐ ஒன்ட் ஐ குடன்ட் ஏபிள் டு ஷேர் மை ஐபி அட்ரஸ். ஸோ ஐஎஃப் கன்ஃபிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுல ETH0 எத் ஓ அப்படின்ற ஒரு ஃபீச்சர்ல உங்களுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் ஷோ ஆகும். அதை வந்து நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. அதை காப்பி பண்ணிட்டு நீங்க பிளாகுக்கு போனீங்கன்னா ஐ ஹாவ் த திங். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சாரி ஐ forgot டு சே சம்திங். ஸோ இங்க போனீங்கன்னா இது உங்களோட விஎஸ் கோட். நீங்க ஆஃப்டர் இன்ஸ்டலேஷன் நீங்க விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணீங்கன்னா இங்க வந்து எக்ஸ்டென்ஷன் இருக்கும். இந்த எக்ஸ்டென்ஷன்ல போயிட்டு நீங்க வந்து ரிமோட் எஸ்எஸ்ஹெச். ஸோ இந்த ரிமோட் எஸ்எஸ்ஹெச் வந்து நீங்க போய் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இந்த ரிமோட் எஸ்எஸ்ஹெச் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட அந்த உபுண்டு இருக்கு இல்லையா. ஸோ அந்த உபுண்டுவை ஏதோ ஒரு ரிமோட்ல இருக்கிற ஒரு மெஷினா எடுத்துக்கிட்டு அதை உங்களோட பேசிக் பிஎஸ் கோட்ல கனெக்ட் பண்ணும். அதுக்காக நமக்கு வந்து ரிமோட் எஸ்எஸ்ஹெச் வேணும். ஐ ஆல்ரெடி இன்ஸ்டால். ஸோ நீங்களும் இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் யூ இன்ஸ்டால் இப்போ நீங்க அந்த ஐஎஃப் கன்ஃபிகும் முடிச்சிருப்பீங்க. கரெக்டா அந்த ஐஎஃப் கன்ஃபிக்ல உங்களோட ஐபி வந்திருக்கும். இப்போ நம்ம பிளாக்ல கொடுத்த மாதிரி இதுக்கு ஒரு நேம் வச்சிருக்கீங்க. நார்மலா இப்போ ஹோஸ்ட்டுக்கு உபுண்டு டெவன் இருக்கு. நான் ஒரு நேம் வச்சிருப்பேன். அப்புறம் ஹோஸ்ட் நேம்ல நீங்க அந்த ஐஎஃப் கன்ஃபிக்ல கொடுத்த ஐபி அட்ரஸ் அண்ட் யூசர்ல நீங்க என்ன யூசர் நேம் வச்சு கிரியேட் பண்ணீங்களோ அவங்களோட யூசர் நேம் அண்ட் ரிமோட் கமாண்ட் இது நார்மலா எல்லாமே சேம் தான். ஸோ ரிமோட் கமாண்ட் இஸ் /bin/bash and request TTY force host key algorithms. ஸோ பப்ளிக் கீ ஃபார்வர்ட் எக்ஸல். ஸோ இதெல்லாம் எதுக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னா நார்மலா நம்மளோட உபுண்டு மிஷின் வந்து ஆக்சுவலி இதை ஆக்சஸ் பண்ணாது. பிகாஸ் இட்ஸ் நாட் அ விஎம் மிஷின் ப்ரொவைடட் பை அ கிளவுட் ப்ரொவைடர். ஸோ இது வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்றதுனால ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணணும். நம்ம ரிமோட் எஸ்எஸ்ஹெச்ல வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸோ ரீப்ளேஸ் வித் யுவர் உபுண்டு ஐபி அட்ரஸ் அண்ட் யுவர் யூசர் நேம். ஆஃப்டர் தட் நீங்க இப்போ விஎஸ் கோட் வந்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ரிமோட் எஸ்எஸ்ஹெச் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஆரோ இருக்கும். ஸோ இந்த ஆரோவை நீங்க வந்து கிளிக் பண்றீங்க. ஸோ இந்த ஆரோ நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா கனெக்ட் டு எஸ்எஸ்எல் WSL இப்பெல்லாம் இருக்கு. இதுல வந்து கனெக்ட் டு ஹோஸ்ட் கொடுத்துறீங்க. இப்போ கனெக்ட் டு ஹோஸ்ட்ல ஐ ஆல்ரெடி ஹாவ் தட் 3 மெஷின்ஸ் இன் மை கம்ப்யூட்டர். இப்போ ஆட் நியூ SSH ஹோஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா நான் சும்மா ஒரு ரேண்டமா ஒரு நேம் கொடுக்குறேனே, BPS JK.
ஸோ இப்படி கொடுத்துட்டேன்னா இது ஆட்டோமேட்டிக்காவே என்னோட ஃபைல் நேம் இந்த எஸ்எஸ்ஹெச் குள்ள தான் என்னோட ஃபைல் இருக்கும். இது ஆக்சுவலி ஹேண்டில் பை விண்டோஸ். ஸோ இதுக்குள்ள நீங்க போறீங்க. இப்ப போயிட்டீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா ஓப்பன் கன்ஃபிக் ஃபைல் இருக்கு. ஸோ இந்த ஓப்பன் கன்ஃபிக் ஃபைல்குள்ள போயிட்டீங்கன்னா ஸோ இந்த ஓப்பன் கன்ஃபிக் ஃபைல்ல ஹோஸ்ட் நேம் இருக்கு இல்லையா? ஸோ இதை எடுத்துட்டு உங்களோட அந்த பிளாக்ல இருக்கு இல்லையா? அந்த கமெண்ட் எடுத்து அப்படி பேஸ்ட் பண்ணிடணும். இப்படி பேஸ்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல்ஸ் கொடுத்து சேவ் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இப்ப திரும்ப நீங்க இங்க கிளிக் பண்ணீங்கன்னா கனெக்ட் டு ஹோஸ்ட் கொடுக்குறப்போ உங்களுக்கு அந்த மெஷின் வந்து ஷோ ஆகும். இப்ப பாருங்களேன், நான் வந்து ஜஸ்ட் மினிட் ஐ forgot to add something. இதை வந்து சேவ் பண்ணிக்கிறோம். இப்ப திரும்ப நம்ம போயிட்டு கனெக்ட் டு ஹோஸ்ட் கொடுத்தோம்னா இங்க பாத்தீங்கன்னா PHHJன்னு இருக்கு. இதுக்குள்ள போனீங்கன்னா இது ஆஸ்க் ஃபார் லினக்ஸா விண்டோஸா மேக் ஓஎஸான்னு கேட்கும். லினக்ஸ் கிளிக் பண்ணிடுறேன். பட் இங்க வந்து எனக்கு இது ஒரு நியூ மெஷினா ஓப்பன் ஆகாது. இங்க பாத்தீங்கன்னா குடிண்ட் எஸ்டாப்ளிஷ் கனெக்ஷன், குட் நாட் ரீசால்வ் ஹோஸ்ட் நேம் பிகாஸ் நம்ம ஹோஸ்ட் நேம் வந்து அந்த ஐபி அட்ரஸ் எதுவுமே நான் ஆட் பண்ணல. ஸோ நீங்க ப்ராப்பரா அந்த நீங்க பிளாக்ல இருக்க மாதிரி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு ஓப்பன் தட். ஸோ ஜஸ்ட் ஓப்பன் த எக்ஸிஸ்டிங் ஒன் ஆஃப் மை கனெக்ட் டு ஹோஸ்ட். ஸோ திஸ் இஸ் மை மிஷின். ஸோ ஆஃப்டர் தட் நீங்க ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா இட் ஆஸ்க் ஃபார் அ பாஸ்வேர்ட். ஸோ யா, ஸோ நீங்க பாஸ்வேர்ட் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா இட் ஷோஸ் லைக் திஸ். இப்ப நீங்க டெர்மினல் போனீங்கன்னா இங்க இருக்கிற மாதிரியே இங்க என்ன உங்களுக்கு ஷோ ஆச்சோ அதே மாதிரி இங்கேயும் உங்களுக்கு ஷோ ஆகும். சாரி, ஐ ஜஸ்ட் கோ வித் தி ராங் ஒன். ஸோ இங்கேயும் ஷோ ஆகும். ஸோ நார்மலா இங்க ஒரு கமெண்ட் போட்டு பார்க்கலாமே நாம. நார்மலா இப்ப லினக்ஸ்ல நம்ம I just create a dummy account, make it dir, set up new Linux. இப்போ எல்எப்ஸ் பண்ணீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா தெரியும் செட்டப் நியூ லினக்ஸ் நமக்கு. எஸ், வி கிரியேட்டட் ஹியர். Yeah, that's it, guys. So நம்ம இந்த வீடியோல how we set up a Linux in our Windows system using VS Code. Because if you want to use both Windows and Linux in a same machine instead of doing rebooting and உங்களுக்கு VM available இல்ல அப்படின்றப்போ you can use this method. And நான் இந்த மெத்தட் தான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். That's it, guys. So thanks for the watching. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்க and சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.